அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1561 1576 வரை மொத்தம் 16 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனுமாக வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரொருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 16 வரிகள். முதல்ல 2 வரிகளில் என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனுமாக வீற்றிருந்து, அதாவது என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் உள்ளத்திலே கருணையாகிய அன்னையாகவும் அறிவாகிய அப்பனுமாகவும் நிறைந்து விளங்குவதுடன், அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த வரைக்கும் போகிறாங்க. அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், என்னையும் ஒரு பொருட்டாக. இப்போ வள்ளல் பெருமான் அவரை எந்த அளவுக்கு தாழ்த்தி சொல்கிறாங்க பாருங்கள். அவர் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு அவர் கருணையைத்தான் பேஸாக எடுத்து, அந்த கருணையை பார்த்து அந்த இறைவனே அவருடைய கருணையை கொடுக்காமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு கருணையுடைய உச்சம். அவரே இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க, என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி எனக்கு இந்த அருளை கொடுக்குறியப்பா அப்படின்றாங்க. அப்போ நம்மெல்லாம் எந்த மாத்திரம், நம்மளுடைய கருணை எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் சுயநலமாகவும் மற்றவங்க புகழ்ந்து பேசணுன்றதுக்காகவும் அந்த பகட்டு தான் மெயினாக இருக்குதே ஒழிய, அந்த வள்ளல் பெருமான் வைத்திருந்தது மாதிரி உலக உயிர்களிடம் அந்த அன்பு வச்சுருந்தாருங்க பார்த்தீங்களா, அந்த கருணை, அது நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தால் கடவுள் அந்த க்ஷணமே வந்துடுவாங்க. அது வராதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி, அதாவது சிறுநெறி தீநெறி எதிலும் செல்லாதவாறு உறுதியையும் வல்லமையையும் தந்து நான் அடைய வேண்டிய, அதாவது பெருநெறி செல்வதற்கு உரிய உணர்ச்சியானது என்றும் அழியாது விளங்கும்படி தந்து அருட்பேர் ஒளியால் எல்லா விளக்கங்களையும் அறிந்து கொள்ளச் செய்து, அதாவது உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. தெளிவாக இந்த வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு ஞானம் சரியில்லை. எப்படி ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அவருடைய நெறி என்ன நெறி, அதோடைய தன்மை என்ன, மற்ற நெறிகள்லாம் எந்த நெறி, அதோடைய தன்மைகள் என்னன்னு தெளிவாக சொல்கிறாங்க. திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்து உழலாதீர், கலக்கமடையாதீர்,
கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. நான் வந்து உண்மையைத்தான் சொல்கிறேன். கருநெறி, மற்ற நெறிகள் எல்லாம் கருநெறி. கருநெறினா கரு அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து வளரக்கூடிய, அதை போதிக்கக்கூடிய, அதை ஊக்குவிக்கக்கூடிய நெறிகள். அந்த கரு நெறிக்கு போகாது. இன்னொரு அர்த்தம் கூட எடுக்கலாம், கருப்பு, அதாவது இருள் அடைந்த நெறி. மீண்டும் மீண்டும் இறந்து போனால் மீண்டும் பிறந்து வரலாம்னு சொல்லக்கூடிய அந்த நெறி. வள்ளல் பெருமான் வந்து இறப்பே கிடையாது. எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். இறந்தால் தானே மீண்டும் பிறக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி நெறிக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய நெறி தான் திருநெறி, சிவநெறி, அருள் நெறி, அன்பு நெறி, பெருநெறி. எத்தனை வார்த்தைகள் போட்டு சொல்கிறாங்க. வேறு வழியிலெல்லாம் போய் மாட்டிக்கிறாதீங்க. உண்மையை சொல்கிறேன். கடவுள் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எனக்கு வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் அமுதம் நல்கிய வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி வருகின்ற தருணம் இது. என்னோட வாங்க, சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. இதுதான் திருநெறி, பெருநெறி, சிவநெறி, அன்பு நெறி, அருள் நெறி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ அடுத்த 2 வரிகள். சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால். அதாவது சாகாத கல்வியின் அனுபவ நிலைகளை எல்லாம் நான் நன்றாக உணரும்படி செய்து என்றும் சாகா வரத்தையும் அளித்து மேன்மேலும் உன் மீது பக்தியை விளைவித்து அருள் நிறைந்த பேரொளியினாலே இன்பத்தையும் குறைவின்றி பூரணமாக எனக்கு நிறையும்படி செய்து. இதுதான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சான்றா பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சாகா கல்வியின் தரம் அப்படின்னா வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிடுறாங்க. சித்தர் நெறினா என்ன, அதில் சித்தர்களுடைய அந்த சித்தர்கள் நெறி என்னன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சமாதிக்கு போகிறாங்க பாருங்கள், அந்த நெறி. சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்ன்றாங்க. சமாதியை வந்து வள்ளல் பெருமான் வற்புறுத்தவில்லை, அதையும் ஏற்றுக்கல. சித்தர் நெறியும் அவர் நெறி சித்தர் நெறி கிடையாது. சித்தர்கள் வந்து உடம்பை மட்டும்தான் வச்சுருப்பாங்க, உடம்பை வந்து பல காலம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து மரணம் வந்து திரும்பவும் சன்மார்க்கத்துக்கு வந்து தான் இந்த நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. சமாதிக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரை வச்சுருப்பாங்க, உடல் முக்கியம் இல்லைன்னு சொல்லி. அந்த உடல் இருக்கும், ஆனால் உயிர், அதாவது உடல் மட்டும் இருக்கும், ஆனால் அப்படியே வந்து இது பண்ணிடுவாங்க, சமாதி வச்சுருவாங்க. உயிர் இருக்கும், ஆனால் உயிர் வந்து ஆக்டிவ் ஒன்று, அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அவர் ஏற்றுக்கல. இவருடைய தரம், சாவா கல்வியின் தரம்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அருட்பெரும் ஜோதி வந்து நமது உடலில் வந்து இந்த உள்ளத்தில் வந்து கலந்து நாம் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி செய்யக்கூடிய அந்த கடவுள் செய்யக்கூடிய அந்த அருள், அந்த நிலையை, அந்த கடவுள் செய்யக்கூடிய செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கும் மற்றவங்க சொல்கிற நெறிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எப்படி, என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் போதிக்கிற இந்த சுத்த சன்மார்க்கத்தில் இவர் போதிக்கிறதே முதல் யோகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்யத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது ஜீவகாருண்யத்தின் மூலமாக அருள்நிலையை நம்ம பெற்றுக்கொண்டாதான் அதுதான் முடிவான இந்த சாகா கல்வியின் தரம் அப்படின்றாங்க. இது ஜீவகாருண்யம்தான் பேஸ். அதை வச்சு தான் நீங்கள் வந்து முன்னேறி மேலே போகணும். அதுதான் வந்து முடிவான சாகா கல்வியின் தரம். அப்போ அது மாதிரி நம்ம செய்யும்போது கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆகலாம் அப்படின்றாங்க. அப்போ கடவுளுடைய நிலை, கடவுளுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா, அருள் செய்கின்றது தான் அவருடைய வேலை. அந்த வேலையை செய்பவங்கள் தான், செய்யக்கூடிய நம்ம தான் கடவுள் ஆக முடியும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மரணமில்லா வாழ்வு. அதாவது இங்கே வந்து அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து. பாருங்கள், கடவுளுடைய அருள் வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அதன் மூலம் பெற்று இன்புற்று வாழ்வது தான் அந்த அருள் செயலை நம்ம இன்பமாக செய்யணும். அதை வந்து எப்படி செய்ய சொல்கிறாங்க, வள்ளல் பெருமான் எல்லாருடைய உயிர்களும் எல்லாருடைய உடம்பினும் நான் இனி புகுந்து கொள்வேன் அப்படின்றாங்க. கடைசியாக சொல்லும்போது, இப்போ நான் அருளை பெற்றுக்கிட்டேன், இனி எல்லாருடைய உடம்பிலும் புகுந்து கொள்வேன்னு என்ன அர்த்தம்?
எல்லா எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துடுது. அந்த உயிர்களுக்கு அந்த உயிர்கள் அடையக்கூடிய துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த நிவர்த்தி செஞ்சு அதன் மூலமாக அந்த உயிர்கள் அடையக்கூடிய இன்பத்தை பார்த்து இவர் இன்பம் அடையக்கூடிய அந்த ஒப்பு உயர்வற்ற அந்த ஒரு நிலை மிகவும் அருமையான அற்புதமான நிலையை சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு தான் வள்ளல் பெருமான் நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒழிய சித்தர் நிலைக்கோ சமாதி நிலைக்கோ மற்ற நிலைகளுக்கோ எதுக்குமே அவர் கொண்டு போகலை. மற்ற என்னென்ன மார்க்கங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்குள்ளேலாம் போகவே இல்லை. இதனால தான் வள்ளல் பெருமான் தனித்துவமாக விளங்குறாங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கும் வள்ளல் பெருமான் சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம். வித்தியாசம்னா அந்த முடிவில் வள்ளல் பெருமான் இந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இதைத்தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறணும். ஏன் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சர்மார்க்கம் சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்லக்கூடியது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். அதுக்கு ஜீவகாருண்யம் தான் பேஸாக எடுத்து எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் எண்ணக்கூடிய அந்த நிலைக்கு வர சொல்கிறாங்க. அது வரும்போது அதுதான் கடவுளுடைய நிலை. கடவுள் அப்படி தான் அருள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த நிலையை போய் கடவுளாக ஆகணும். ஆகும்போது அந்த அருள் நம்மள்கிட்ட நம்ம கடவுளுடைய செயலை நம்ம செய்ய போகிறோம். அப்போ மரணமில்லா இதுதான் பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த முத்தேக சித்தியை சொல்கிறாங்க. இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இம்மை இன்ப வாழ்வுன்னு என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் நல்ல மனைவி மக்கள் குழந்தை குட்டிகளோட சில காலம் வாழ்வது இம்மை இன்ப வாழ்வுன்றாங்க. மறுமை இன்ப வாழ்வுன்னா மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் பொன் பொருள் எல்லாத்தோட பலகாலம் வாழ்வது மறுமை இன்ப லாபம்ன்றாங்க. பேரின்ப லாபம் அப்படின்னும்போது தான் முத்தேக சித்தி, அதாவது பொன் தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த தேகங்களெல்லாம் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வது தான் பேரின்ப லாபம் சொல்கிறாங்க. எல்லாம் தானாக இருப்பது அப்படின்னு ஒரே வழியில் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாம் தானாக இருப்பதுன்னா எப்படி? இறைவனாகிறது. நான் தானானேன் அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்போ இதைத்தான் வள்ளல் பெருமான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ அடுத்த வரிகளையும் அதான் வருது பாருங்கள். என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அருள் நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி. அதாவது என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி, அதாவது ஞான வடிவாக்கி, நான் வேறு நீ வேறு என்று இல்லாது ஒன்றுபடுத்தி நான் எண்ணியபடியெல்லாம் சிறப்படையச் செய்து உயிரானது திடம்பெற்று என்றும் வாழ அழியாத அருளமுதத்தை அளித்தீர். என்னை அருள்நிலைக்கு ஏற்றினீர். எனக்கு அருள் நிறைந்த அறிவையும் அளித்தீர் அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா 2 பாடல். இந்த 2 பாடல்லையும் வள்ளல் பெருமான் எப்படி என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சான்றா இந்த 2 பாடல் வரிகளே போதும். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான். தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான். அருட்சிற்சபை அப்பா என்று அழைத்தேன். வந்தான் தான் உள் மகிழ்ந்து. தெளிவாக சொல்கிறாங்க. அவனுடைய உடல் பொருள் உயிர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டான். என்னுடைய உடல் பொருள் உயிர் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். சிற்சபை அப்பா, அருட்சிற்சபை அப்பா என்று அழைத்தேன். வந்தான் தான் உள்மகிழ்ந்து. எவ்வளோ அருமையாக அந்த பாடல் சொல்கிறாங்க. இன்னொரு பாடல்லையும் இதெல்லாம் 6ஆம் திருமுறையில் சுத்த சிவநிலை, அதை படித்து பாருங்கள். இது மாதிரி நிறைய கருத்துக்களை அருமையாக சொல்கிறாங்க. இந்த பாடலும் பாருங்கள். அந்த சுத்த சிவனில் முதல் பாடலாகவே இது வரும். கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான். பன்னீர் கலந்தான் பாட்டிற் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. அதாவது கண்ணில் கலந்தான், எனது கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தான். இங்கே சொல்கிறார்ல, யான் உண்ணியபடியெல்லாம், அவர் என்னென்னலாம் நினச்சாரோ அதுபடியெல்லாம். சரி, பன்னீர் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான்
கருணை கலந்தேன். எல்லா கலப்பையும் சொல்லிட்டாங்க. இப்போ பாட்டில் கலந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான். அப்போ இந்த அவர் எழுதின அந்த பாட்டில் கலந்துருக்கான் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, இந்த அருட்பா, இதெல்லாம் இப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் கடவுள் அவர்கிட்ட கொடுத்தது. இதில் எல்லா பாடல்களுக்குள்ளேயும் அவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தான் கலந்துருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு திருவருட்பாவை எடுத்து படித்தாலும், அதுக்கு பொருள் விளங்கிக்கிட்டாலும், அதை கேட்டாலும் எல்லாமும் நம்ம அருள் கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே கடவுளுடைய பாட்டு, கடவுள் எடுத்து கொடுத்தது தான் இவர் சொல்கிறாரு. எல்லாம் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காருல்ல, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் அப்படின்றாங்க. அதாவது எல்லாமே அவர் கடவுளுடைய செயலைத்தான் அவர் செயலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன பாடலும் சொல்கிறாங்கல்ல, நான் தானானேன், இங்கே என்னென்ன சொல்கிறாரு, என் உடல், என் பொருள், என் உயிர் எல்லாம் என்னதை அவன் எடுத்துக்கிட்டான், அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்படி ஒரு கலப்பு நிலையையும் பாருங்கள், ஞான நிலையில் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த வரிகள் எல்லாம் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு வருது. வள்ளல் பெருமான் பெற்ற நிலை மிக சிறப்பான அந்த உயர்ந்த நிலை. அந்த நிலையை தான் நம்மளும் பெறணும். நம்ம ஒரு சமாதியில் போய் ஒடுங்குறதோ, ஒரு சித்தர்கள் பெற்ற அந்த நிலையில் போயிருக்கிறதுனா அதெல்லாம் முடிவான நிலை கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்கிறது, கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல், கடவுளுடைய அருட்பணியை நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம ஜீவகாருண்யம் தான் பேஸாக எடுத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தோடைய எத்துணையும் பேதம் பார்க்காம எல்லா உயிர்களையும் தம் உயிர் போய் நம்ம உயிர் மாதிரி நினச்சி அது மாதிரி இருந்தவங்க தான் கடவுள் வாழக்கூடிய இடம்னே சொல்கிறாங்க. அது அப்படி நினைக்கிறாங்க யாரோ, எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் யார் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளம்தான் கடவுள் வாழக்கூடிய இடம். அவர்களுடைய கால் பாதங்களை தொட்டு அவர்களுக்கு மகிழ எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்குலாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் கடவுள், அவங்களுக்கு தொண்டு செய்ய எனது மனம் மிகவும் ரொம்ப ஆசைப்படுது அப்படின்லாம் ஒரு பாடலில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம், அந்த தயவு, கருணை தான் பிரதானமாக எடுத்து வராங்க. இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாலேயும் உடல் மாற்றம், மனம் மாற்றம், அவர் சொல்லக்கூடிய முத்தேக சித்தி எல்லாமே கிடச்சிரும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் முத்தாய்ப்பா கடைசி 2 வரிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெரும்ஜீர் அல்கலின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது அருளியலில் என்னை ஈர்க்கும் நின் பேரருள் உலகியலில் என்னை தள்ளும் மாயையின் அடிமையாகிய மனத்திலிருந்து காப்பாற்றி வெல்லட்டும். அதாவது உனது பேரருள் வெல்லட்டும், நீ எனக்கு கொடுக்கும் பெரும் ஜீரானது வெல்லட்டும், என்றும் அல்கலின்றி, அதாவது சுருங்குதல் இன்றி விரிந்து கொண்டே செல்லும் தன்மையுடைய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோடு இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வருது. இனி அடுத்த வீடியோவில் அநேகமாக அடுத்த வீடியோ அல்லது 2 வீடியோவில் அருட்பெரும் ஜோதி அகவல் சீரீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 6ஆம் திருமுறையை பார்த்து அதை 144 பாடல்கள் இருக்குது, அதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். அதுவும் அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு பாடல்களும் படிக்கும்போதும் நம்மளுக்கு மிகுந்த உத்வேகமும் இதில் பயணப்படுவதற்கான நம்மளுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது இதில் நம்மளுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திடும். ஆஹா, இதில் போனோம்னா கண்டிப்பாக வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்மளுக்கு அந்த தைரியத்தையும், ஆனந்தத்தையும், உத்வேகத்தையும், அருளையுமே கொடுக்கும். சரி, இந்த சிந்தனையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.